எங்க விஜயமே இருந்துகிட்டு காவேரியோட அம்மா கிட்ட நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க காவேரியோட அம்மாவுமே இல்ல தம்பி, இதுக்கு மேல நீங்க சொல்றதை நல்லா கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு நீங்க ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க. சொல்ல போனா என் பொண்ணோட அறியாமையை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. உங்களை நான் பெரிய இடத்துல வச்சிருந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் காவேரியுமே இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க விஜய் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்து நீ ஒன்றும் பண்ண போறது கிடையாது, இதுக்கு மேல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரியோட அம்மாவுமே இதுக்கு மேல இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கு கண்டிப்பா நீ நம்ம வீட்டில் வந்து வாழா வெட்டியாவே இருக்கலாம், நீ கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி எங்க காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவருமே எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா பிரச்சனை எல்லாம் மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா காவேரி கடைசியில உண்மையாலுமே நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும் எங்க விஜய் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க காவேரியை இங்க கங்காவும் இன்னொரு பக்கம் கங்காவோட அம்மாவுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. காவேரிக்கு இங்க விஜய் விட்டு போறதுக்கு மனசே கிடையாது. அவங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணி விஜயை பார்த்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வந்து கண் கலங்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு சைடு இங்க ராகினி தான் சரியான ஹாப்பியா இருக்காங்க. பரவாயில்லப்பா, நம்ம என்ன நினைச்சோமோ அதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுமே வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எதுக்காக விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புரியாம அவங்களுமே ரொம்பவே வந்து கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராகினியுமே வெண்ணிலாவை பார்த்த உடனே வெண்ணிலா கிட்ட போயிட்டு, ஓகே வெண்ணிலா, இதுக்கு மேல உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு, இனிமேல் நீ நினைச்சபடி வாழலாம், இனிமேல் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு விஜய் உன்னை வெறுக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி எங்க வெண்ணிலா காதல ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து உள்ள போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க காவேரியோட வீட்டுக்கு காவேரியை கூட்டிட்டு போயிட்டு அங்க காவேரியோட அம்மாவுமே பயங்கரமா காவேரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க குமரனும் கங்காவும் ஒரு நிமிஷம் இருமா, அவசரப்படாத, அவர் நர்மதாவோட உயிரை காப்பாற்ற தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க காவேரியோட அம்மாவுமே இல்ல, அவ என்னதான் இது பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப பெரிய தப்பு, அவளோட வாழ்க்கையை பழிஞ்சு போச்சு, அவ வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்மளோட குடும்ப மானத்தை இப்படி கப்பல் ஏத்திட்டாள் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் குமரனுமே இங்க கங்காவோட அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் அவங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, காவேரியை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க குமரன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரியோட அம்மாவுமே காவேரி அடிக்கிறத நிறுத்துறாங்க. அதே நேரத்தில் காவேரியோட பாட்டியுமே ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்ச, சொல்லப்போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தோமேடி, கடைசி நிமிஷத்துல உன் வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு தெரியாம இப்படி மறைச்சிட்டேடி அப்படின்ற மாதிரி அவங்களுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் யமுனோட மனசுல பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி ஓடிட்டு இருக்கு. சொல்லப்போனா எதுக்காக நிவின் வந்து எங்க காவேரியோட பேர் எழுதி வச்சிருக்காங்க, அப்ப காவேரி அடுத்த கட்டமா இங்க நிவினை தேடி போவாங்களா, இல்ல ஒருவேளை நிவின் காவேரி தேடி வருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ள இன்னுமே ஒரு பயமா தான் இருக்காங்க. அந்த பயத்தை வெளியில காட்டிக்காம இந்த பக்கம் காவேரி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. என்ன காவேரி பண்ண போற, இதுக்கு மேல என்ன பண்ண போற, மறுபடியும் வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல மறுபடியும் இந்த விஜய்க்காகவே உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேல இருக்க வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, உனக்கு என்ன வேலை, இப்ப இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்துட்ட, எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, சம்மந்தம் இல்லாம காவேரியை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காத, அவளுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியும், அவளுக்கு பிடிச்சதை அவ செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க யமுனாவுமே, இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா இவளால என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து யமுனாவும் கிளம்புறாங்க. இங்க வீட்டுல இருக்க யாருக்குமே எந்த விஷயம் புரியல, எதுக்காக இப்ப காவேரியால எதுக்கு அவ வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல காவேரியோட மனசுக்குள்ள மட்டும் ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. சொல்லப்போனா நிவின் நம்ம மேல விருப்பமா இருந்தாருல்ல, அந்த விஷயத்தை நினைச்சு அவங்களுமே யோசிக்கிறாங்க. பட் அதை வெளியில காட்டிக்காம ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா நான் வந்து இந்த மாதிரி காவேரி கிட்ட எல்லா உண்மையும் ஓப்பனா சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப பெரிய வழியை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அதே நேரம் தாத்தாவுமே கொஞ்சம் விஜய் மேல கோபம் இருந்தாலும் இப்போதைக்கு விஜய் நம்ம தான் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு ஆறுதலாக இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுப்பா, நம்ம பேசிக்கலாம், ஒரு 2 நாள் ஆகட்டு, இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக காவேரி வீட்டுக்கு போய் பேசலாம், ஆனால் இப்போ போனால் நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. அதே நேரத்தில் எங்க பாரு விஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், காவேரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நீ முதல்ல இந்த வெண்ணிலாவை எக்காரணத்தை கூட நம்ம வீட்டில் வச்சிருக்க கூடாது, இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு வந்துரு, அதே நேரத்தில் இங்க ராகினி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளையுமே வந்து தனி கொடுத்தன போக சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே எதுவுமே பேசாம அப்படி சைலண்டாவே இருக்காரு. உண்மையை சொல்ல போனா எங்க விஜயோட மனசுல வேற எதை பத்தியுமே யோசிக்க தோணல, காவேரிங்கிற ஒரு பேரை தவிர சொல்ல போனா காவேரி பத்தி மட்டுமே தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க தாத்தாவுமே சரிப்பா 2 நாள் டைம், அதுக்குள்ள இந்த 2 பேரையுமே முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாதான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே அவரோட ரூமுக்கு போறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவுமே இங்க விஜய் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவங்களையுமே
வந்து விஜய் கிட்ட என்னாச்சு விஜய், எதுக்கு அழுற, ஏன் அழுற, நான் தான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சதுனால இங்கே விஜய் கிட்ட தன்னோட மனசில் இருக்க விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு வெண்ணிலாக்கு, இவ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே விஜயும் சமாளிக்கிறாரு. ஆனால் வெண்ணிலாவுமே இல்லை, நீ வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்க, கண்டிப்பாக உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே வெண்ணிலாவுமே விஜய் ஆறுதல் படுத்துறதுக்காக அவங்க கூட இருக்காங்க. சொல்லப்போனால் வெண்ணிலாவோட மனசில் அவங்க பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அவங்களுமே விஜய் கூட வந்திருக்காங்க. ஆனால் விஜய்க்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இப்போ காவேரியை ரொம்பவே மிஸ் பண்ணுறதுனால இங்கே வெண்ணிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருக்காங்க.